ஐயோ, காப்பாத்துங்க. ஹலோ வியூவர்ஸ், இப்போ ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்குறாரு. நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். அதை நம்ம வீடியோ எடுத்து போட போகிறோம். எல்லாரும் அப்படியே லைவ்ல இருந்து பாருங்க. ஏம்மா, லைவ் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன எழும்புறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? இந்தாங்க, என் கையை பிடிச்சி எந்திரிங்க. கை கொடுத்ததுக்கு நன்றிம்மா. நீ ஏம்மா அழுவுற எண்ணத்துக்கு விட்டுட்டு? ஐயோ அங்கிள், உங்களுக்கு அடி ரொம்ப பட்டுருச்சுல, அதான் என்னால் தாங்க முடியல, அதான் அழுவுறேன். ரொம்ப நன்றிம்மா என்னை காப்பாற்றினதுக்கு. யாராம்மா வண்டியை ரோட்டில் கவுத்து போட்டு வச்சிருக்கிறது? வண்டி ஓ வண்டியாடா? ஆமாம் சார், நான் தான் சார் கீழே வந்துட்டேன். இந்த பொண்ணு தான் சார் ஹெல்ப் பண்ணிச்சு. சரி நிப்போம்மா, நான் இனிமேல் பார்த்துக்கிறேன். டேக் கேர் அண்ணா, பை பை. சார், வண்டி பிரேக் கேபிள் புதுசாக மாற்றினேன் சார், அதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு சார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. வண்டியை ரோட்டில் கவுத்து போட்டதுக்கு நீ ஃபைன் கட்டிட்டு போயிடு. நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் சார், என்ன ஃபைனோ. சரி, அப்புறம் உன் இஷ்டம்ப்பா, பார்த்துக்கோ. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்காரன் தான். அவனை போய் இன்னைக்கு. வணக்கம் சேட்டு, என்ன நம்ம கடையில் வாங்கின பொருள் இப்படி வீக்காக இருக்குது? இந்த பாருப்பா, நம்ம கிட்ட வாங்கின பொருளுக்கு ரிட்டனும் கிடையாது, காசு திருப்பி கேட்டாலும் தரப்பட மாட்டாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. சேட்டு, உனக்குலாம் அந்நியம் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். டேய் சேட்டு, நீ பண்ணுற காரியத்துக்கு உன்னை கொல்ல போகிறேன் பாரு. நீ யாருடா? அவன் போய் நீ வந்திருக்க? நான் தான் அம்பியோட ஆல்டர்னேட்டரா. நீ எவனா இருறா, முதல்ல என்ன புட்றா பார்ப்போம். இருடா, நீ கொடுத்த பொருளை வச்சு ஒன்றை போடுறேன். இனிமேல் இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் முடிவு கடைசியில் இப்படி தான் இருக்கும்.